மயிலில் வெல்கம் 2026 கோல்டன் சேல் டிசம்பர் 24ஆம் தேதி வரை நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. சினிமாவின் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் அருண் விஜய் நடிப்பில் இயக்குனர் கிறிஸ் திருக்குமரன் இயக்கத்தில் வெளியாயிருக்கும் ரெட்டத்தலை அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து பேர்ல இருந்து இதுலயே ஸ்பாயிலர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அருண் விஜய் டபுள் ரோல் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லையும் அதுக்கான ஹிண்ட்டை நம்மளால உணர முடிஞ்சது. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிறதும் அந்த ட்ரெய்லரில் நமக்கு ரிவீல் ஆச்சு. இந்த ஆக்ஷன் த்ரில்லரை எந்தளவு என்டர்டெய்னிங்காக கொடுத்துருக்காங்க, எங்கேஜிங்காக எந்தளவு இந்த படம் இருக்குது, படத்தில் இருக்கிற பிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். காளி அப்படிங்கிற ஹீரோ ரோலில் இருக்கிற அருண் விஜய் தன்னோட காதலியை ரொம்ப நாளைக்கு அப்புறம் போய் மீட் பண்ணணும் அப்படின்னு போகிறாரு. காதலியான சித்தி இட்டானி அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. காரணம் பணம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ரீசனாக சொல்லப்படுது. இதனால் மனம் உடைஞ்சு போயிட்டுருக்கிற காளி அருண் விஜய் உபேந்திரா அருண் விஜயை மீட் பண்ணுறாரு. அதாவது இன்னொரு அருண் விஜயை மீட் பண்ணுறாரு. ஆக்சிடென்டலாக நடக்கிற இந்த சந்திப்பு காளிக்கு நிறைய பணத்தை கொண்டு வரதுக்கான வழிமுறையாக மாறிடுது. அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிற காளி என்னெல்லாம் பிரச்சனையெல்லாம் மாட்டினாரு அண்ட் உபேந்திராவோட பிரச்சனைகள் காளியோட பிரச்சனையாக மாறுறப்போ காளி பண்ணுற விஷயங்கள்லாம் என்ன அண்ட் சித்தி இட்னானி கூட இருக்கிற அவரோட லவ் ஸ்டோரி என்ன ஆச்சு, இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த ரெட்டத்தலை. படத்தில் நடிகர்களோட பங்களிப்புனா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மல்பே உபேந்திரா காளின்னு 2 ரோல்ஸில் அருண் விஜய். இதில் அந்த மல்பே உபேந்திராவோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் கச்சிதமாக பொருந்துறாரு அருண் விஜய். அந்த சீக்வன்ஸ் எடுக்கப்பட்ட விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த காட்சிகளுக்கும் நல்லாவே பொருந்தி வரார் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டன் காட்சிகளுக்கு ஒரு 100% உழைப்பை கொடுத்துருக்காரு. காளியோட எமோஷனல் சீன்ஸையும் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் பெட்டராக இருந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் இந்த ஓவர் ஆக்டிங்கோ இல்லை செயற்கைத்தன்மையோ கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் ஓவராலாக நல்லது ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு அருண் விஜய். நாயகியாக சித்தி இட்னானி, நாயகின்னு சொன்னாலும் படத்தோட பிரதான வில்லியாகவே அவங்களோட கேரக்டர் தான் எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இரிட்டேட்டிங்காக ரொம்ப பாயிண்ட்லெஸ்ஸாக லெத்தார்ஜிக்காக எழுதப்பட்ட கேரக்டருக்கு முடிஞ்சளவு ஒரு பங்களிப்பை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஹீரோயின். அவங்களோட நடிப்பு ஒரு சில காட்சிகளில் குறிப்பாக எமோஷனல் சீன்ஸும் நல்லா இருந்தாலும் பல காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அந்த கேரக்டரே அந்த மாதிரி ஃப்ளாடாக எழுதப்பட்டிருக்கிறது இன்னொரு பெரிய மைனஸ். கிரே ஷேடு உள்ள ஒரு காப் ரோலில் ஜான் விஜய் யூஸ்வலாக அவரோட டெம்ப்ளேட் ரோலில் என்ன இருக்குமோ அதை திரும்ப பண்ணியிருக்காரு. ஓவர் ஆக்டிங் டபுள் மீனிங்னு அவரோட யூஸ்வல் டெம்ப்ளேட் நடிப்பை இதுலேயும் வழங்கியிருக்காரு. அதை கொஞ்சம் மாற்றிட்டு வேறு மாதிரியான கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் நமக்கு எட்டி பார்க்குது. இன்னும் சில சப்போர்ட்டிங் ரோல்ஸில் அங்கங்கே வர தானியா ரவிச்சந்திரன், ஹரீஷ் பெரடி, பாலாஜி முருகதாஸ்னு எல்லாருமே வீணடிக்கப்பட்ட உணர்வை தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம், அந்த கேரக்டர்ஸ் இன்னும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கலாம், அவங்க கிட்டேருந்து இன்னும் சிறந்த ஒரு நடிப்பை வாங்கியிருக்கலாம். பட் இது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் கிறிஸ் திருக்குமரன் ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு நல்லது ஒரு ப்ரெமிஸை தான் கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஆர்டினரி மேன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷனில் மாட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சிம்பிளான நாட். அதாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறப்போ அந்த பறக்கிறதுலேயே ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரெமிஸ். அது நல்ல ஸ்க்ரீன் பிளே பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ப்ரெமிஸ் தான். அந்த நாட்டும் இன்ட்ரெஸ்டாகவே இருந்தது. இது இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த குட் நாட் அப்படிங்கிற விஷயம் செகண்ட் ஹாஃப்லையும் அங்கங்கே கன்டினியூ ஆகுது. ஒரு சில ட்விஸ்ட் நல்லாவே இருந்தது. அதுவும் ஆரம்பத்தில் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சோன்னு வர அந்த ஒரு ட்விஸ்ட், மல்பே உபேந்திரா என்ன பிளானில் இருந்தார் அப்படின்னு ரிவீல் பண்ணுற அந்த இடம் ஓரளவு சுவாரஸ்யமாகவே இருந்தது. எகெயின் நாட்டாக ஒரு கதைக்களமாக நல்லா இருக்கிற ஒரு படம் இது அப்படின்னு சொல்லலாம். டிஜோ டோமியோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டண்ட் இயக்கம், ஓவராலாக ஸ்டண்ட் கொரியோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த ரெண்டுமே இந்த படத்தில் நல்லாவே கிளிக் ஆகிருக்கு. ஸ்டைலிஷான மேக்கிங் அண்ட் ஸ்டண்ட் காட்சிகள் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நல்லதொரு உழைப்பை கொடுத்துருக்காங்க. க்ரூ நடித்த நடிகர்களும் சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. சாம் சிஎஸோட இசையில் தனுஷ் பாடுற பாடல் தனியாக கேட்க நல்லா இருக்குது. பட் இந்த படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கராக தான் அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஓவராலாக ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான அவுட்புட்டை கொடுத்துருக்காரு சாம் சிஎஸ். தேவையான ஆக்ஷன் காட்சிகளில் அந்த பல்சேட்டிங் பிஜிஎம்மை சிறப்பாக கிளிக் பண்ண வச்சிருக்காரு. படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். படத்தில் இருக்கிற பிரதான பிரச்சனையே எல்லா கேரக்டர்ஸும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக ஓவர் போர்டாக நடிச்சிருக்கிறது தான். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா அருண் விஜயோட இன்னொரு அருண் விஜயோட ஒரு பேரா வர ஒரு மலையாளம் ஆக்ட்ரஸ் தொடங்கி ஜான் விஜய்லேருந்து பல பேர் ஓவர் ஆக்டிங் தான் நடித்து தள்ளியிருக்காங்க. அதுவும் ஒரு சீனில் வர ஒரு டாக்டர் கூட அதீதமான ஒரு டயலாக்ஸ் பேசி ரொம்ப உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்லாம் சொல்லுவாங்களே தமிழில், அந்த மாதிரியான எமோஷனை தான் கொட்டியிருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான மீட்டர் இந்த படத்துக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸாக தான் இருக்குது. அண்ட் டோட்டலாகவே படத்தோட ஸ்டேஜிங் ரொம்ப பிரச்சனையாகவே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எந்த சீனுமே ரொம்ப ரியலிஸ்டிக் டெஸ்ட்டில் இல்லாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஸ்டேஜ் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஒரு ஆக்ஷன் கட்டுக்கு இடையில மட்டும் நடித்த நடிகர்களை வச்சு எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்களில் இந்த ஸ்டேஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அதுவும் குறிப்பாக எல்லா கேரக்டர்ஸும் எல்லா சீன்லேயும் ஒரு சூட்டோடு தான் அலைகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு யூனிவர்ஸில் தான் இருக்காங்க போல். அது எந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரியான ஒரு இந்த காஸ்டியூம் பார்க்க ரிச்சாக இருக்குது, இது எல்லாமே ஸ்டைலிஷாக இருக்குது அப்படின்னாலுமே அது இந்த யூனிவர்ஸுக்கு இந்த கதைக்கு எந்த அளவு பங்களிக்குது அப்படிங்கிறது தெரியல. அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம்.
கிளைமேக்ஸில் வர அந்த பெரிய ரிவீல், அந்த ட்விஸ்ட் கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ப்ரெமிஸ், அதாவது சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆர்டினரி மேன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், அந்த ப்ரெமிஸை டோட்டலாக காலி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒரு துயரமான விஷயம். வெறும் ஹீரோயிசம்காக மட்டுமே திணிக்கப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டாக தான் அது எனக்கு ஃபீல் ஆச்சு. தியேட்டர் மூமெண்ட்டாக ஓரளவு கிளிக் ஆகிருந்தாலும் இந்த கதைக்கு அது சுத்தமாக செட் ஆகலை. அது ரொம்ப அன்வான்டாகவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த அன்வான்ட் ட்விஸ்ட் மாதிரியே பாயிண்ட்லெஸ் சீன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல நிறையா இருக்குது. அதெல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுவும் குறிப்பாக எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹீரோவும் வில்லனும் ஒரு இடத்துல சண்டையில் மோதிக்குவாங்க. அப்போ வந்து ஸ்வாட் ஃபைட்லாம் பண்ணிக்குவாங்க. அந்த ஸ்வாட் ஃபைட்லாம் எதுக்கு வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. கத்தி சண்டை வச்சா நல்லாயிருக்கும்னு யாரோ சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல். உடனே அந்த கத்தி சண்டையை அந்த இடத்துல வந்து சொருகின மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல், ஏன்னா அவங்ககிட்ட கன்ஸ் ஆயிரக்கணக்கில் புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறப்போ எதுக்காக பாயிண்ட்லெஸ்ஸாக கத்திலாம் வச்சு சண்டை போடணும் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து ஒரு இடத்துல ஹீரோ வந்து வில்லனோட ஆட்களை ஒவ்வொரு இடத்துல வந்து ஸ்னைப்பர் வச்சு சுட்டுட்டே வருவார். அது எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. அதே இடத்துல தான் வில்லனும் இருக்கார். இதுக்கு டைரெக்டாக வில்லனே சுட்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு லாஜிக்கும் எட்டிப்பாகுது. இந்த மாதிரி நிறையா லாஜிக் கேள்விகள் இந்த ஆக்ஷன் த்ரில்லில் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய மைனஸ். அதே மாதிரி படத்தில் ஆரம்பத்துலேருந்தே ஏஐ விஷுவல்ஸ் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் லொக்கேஷன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸில் வர பெரிய ரிவீல்னு எல்லா இடத்துலையும் இந்த ஏஐ வந்து எட்டி பார்க்குது. ஆல்ரெடி படத்தில் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ ரியலாகவே இது எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. இல்லை அந்த ஏஐ விஷுவல்ஸை டோட்டலாக தவிர்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக நெகட்டிவ்ஸ் அதிகமாக எட்டி பார்க்குற ஒரு படம் தான். ஒன்லைனாக நல்லதொரு நாட் அண்ட் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்னு, ஸ்டண்ட்டுன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நல்லதொரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் ஸ்க்ரீன் பிளேலேருந்து பல விஷயங்கள் இன்க்ளூடிங் ஆக்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் இருந்திருக்கலாம். அதனாலே இந்த படத்துக்கு ஒரு புவர் வாட்ச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேட்டிங்கை நான் கொடுப்பேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். வேறு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். புத்தாண்டு கொண்டாட்டமாக தங்கமயில் வழங்கும் வெல்கம் 2026 கோல்டன் சேல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை டிசம்பர் 24 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.